கேரளா மாநிலத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் அதிக அளவில் கொட்டியிருக்காங்க மறைமுகமாக. இதை பார்த்தீங்கன்னா அதில் முகவரி எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரளாவில் உள்ள முகவரியாக இருக்குது, எதுவுமே தமிழ்நாடு முகவரி இல்லை. எதையுமே அவங்க மாநிலத்தில் ஃபாலோ பண்ணாமல் ஒரு குப்பை தொட்டி மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க. செக் போஸ்ட்டை தாண்டி தானே வருது வந்து. நான் ஃப்ளைட்டில் நேராக வந்துருதா வந்து மக்களை காக்கிற அரசா இது வந்து. வணக்கம், என் பேர் மாரிசங்கர். இன்றைக்கி நம்ம சுத்தமல்லிக்கு அடுத்தால உள்ள கல்லூரில் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள மருத்துவ கழிவுகள் அதிக அளவில் கொட்டியிருக்காங்க மறைமுகமாக. இரவு நேரங்களில் வந்து பெரிய பெரிய லாரிகளில் சாலையின் ஒதுக்குப்புறமாக உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு 5-10 லாரி அளவிலான மருத்துவ கழிவுகளை கொட்டியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அதில் முகவரி எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கேரளாவில் உள்ள முகவரியாக இருக்குது, எதுவுமே தமிழ்நாடு முகவரி இல்லை. இப்படி மக்கள் அன்றாடம் சென்று வரக்கூடிய பாதையில் ஒதுக்குப்புறமாக யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் இதேமாதிரி மருத்துவ கழிவு கொட்டினாங்கன்னா மக்கள் எப்படி அதை எதிர்கொள்வாங்க? ஒரு மருத்துவ கழிவு வந்து முறையாக சுத்திகரிக்கும்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. எதையுமே அவங்க மாநிலத்தில் ஃபாலோ பண்ணாமல் ஒரு குப்பை தொட்டி மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கொட்டிட்டு போயிருக்காங்க. இதை வந்து அதிகாரிகள் வந்து உடனே கவனத்தில் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும். எந்த அதிகாரிக்கும் தெரியாமல் அது எப்படி உள்ளே வருது? காவல்துறை வந்து இருக்காங்க, வாகன இதில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் தாண்டி எப்படி இவங்க கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் கொட்டிட்டு போகிறாங்க? இதனால் எவ்வளோ பெரிய சிக்கல் வருது. ஆடு மாடுலாம் அது திங்குது, ஆற்றை குளத்தை ஒட்டி அவங்க கொட்டியிருக்காங்க. நாளைக்கு அது மூலயமா நோய் பரவும், சுற்றுச்சூழல் மாசுபடும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த நடவடிக்கையும் இப்போ வரைக்கும் எடுக்கலை. இன்றைக்கி தான் அதிகாரி போய் ஆய்வு பண்ணதாக செய்திகள் பார்த்தேன். உடனே நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் வந்து இதே மாதிரி பிரச்சனைகள் நடக்காமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகங்கிறத நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். பல இடத்துலையே இப்போ டன் கணக்கில் சுத்தமல்லியில் கொட்டிகிட்டு இருக்காங்க வந்து. அரசு வந்து என்ன தூங்கிட்டு இருக்கா? செக் போஸ்ட்டை தாண்டி தானே வருது வந்து. நான் ஃப்ளைட்டில் நேராக வந்துருதா வந்து. மக்களை காக்கிற அரசா இது வந்து. இதனால் சுற்றுவட்ட கிராமங்களுக்கு கால்நடைகளுக்கு எவ்வளோ தீங்கு ஏற்படும் வந்து. மக்கள் மேலே உண்மையான அக்கறை உள்ள அரசா இது வந்து. கேரளா மாநிலத்திலேருந்து வர்ற கழிவுகளை வந்து லாரியில் கொண்டு டன்னாக கொண்டு கொட்டுறாங்க வந்து. அதனால் அது காற்று மூலமாக வந்து அருகில் உள்ள மக்களுக்கு எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும் வந்து. கால்நடைகள் அந்த சாப்பிட்டா அதுகளுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் ஆகும் வந்து, என்ன பாதிப்பு. இதை மக்களுக்கு வந்து அக்கறை இருக்க மக்கள் மேலே வந்து இதை இன்னும் வந்து தடுத்து நிறுத்தணும். இனிமேல் இதே மாதிரியான விடயங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும் வந்து.